வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த 2வது காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். பெரும்பான்மை நம்ம வந்து நம்மளுடைய காணொலிகளில் நம்ம வந்து படத்தை பற்றி பேசுவதில்லை. ஆனால் இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தேவை இருக்கிறது. எந்த படத்தை பற்றி இந்த காணொலியில் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், கருப்பு அப்படின்ற ஒரு படம். சமீபத்தில் தயாரித்து வெளியிடப்பட்ட ஒரு படம். இந்த படம் அது திரையரங்கில் நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். எதற்காக இந்த கருப்பு திரைப்படத்தை பற்றி நம்ம இந்த காணொலியில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த திரைப்படம் வந்து சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருப்பசாமி அப்படின்ற ஒரு தெய்வத்தை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன் நம்ம வந்து பேசுகிறோன்னா, அதுக்கான காரணம் வந்து இப்போ தமிழர்களுடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம் இது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இது வழிபாடு அப்படின்ற விஷயத்தில் வருது. தமிழர்களுடைய வழிபாட்டில் வந்து இந்த சிறு தெய்வங்கள், இந்த நாட்டார் தெய்வங்களை வழிபடுறது ஒரு முறை. குறிப்பாக ஆசீவகம் அப்படின்ற ஒரு மதம் வந்து இங்கே இருந்தது, இப்போவும் இருக்குது. அது ஆசீவகம்னே தெரியாமல் மக்கள் வந்து வழிபட்டுருக்காங்க. அது என்ன ஆசீவக மதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐயனார் வழிபாடு. ஐயனார் வழிபாடு அப்படின்ற ஐயனார்னா யார் அப்படின்னா, மர்கலி கோஸ்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்த 3 விதமான மதங்கள் இருக்குது. சமணம், பௌத்தம், ஆசீவகம். அதாவது மர்கலி கோஸ்னார் வழியாக வந்தது தான் இந்த ஆசீவகம். மகாவீர் வழியாக வந்தது தான் வந்து சமணம். இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து அப்போ இருந்த சமணம் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்தம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், புத்தரை அடிப்படையாக கொண்டு வந்த மதம். இந்த மதங்கள் தான் வந்து ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, புத்தர் பிறந்ததே ரொம்ப பிற்காலத்தில் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்போவே இந்த மதங்கள்லாம் இருந்தது. இது வந்து இந்த 3 மதங்கள், சமணம், பௌத்தம், ஆசீவகம், இது 3 இருந்தது. மர்கலி கோஸ்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயனார், அவருடைய வழியில் வந்தது தான் இந்த ஆசீவகம். இந்த ஆசீவகம் வந்து சில பேருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் கடவுள்களான சிவன், முருகன், இவங்க எல்லாரும் வந்து ஆசீவக கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஈவன் அந்த கணபதி அவர்களையும் வந்து, கணபதி கடவுளையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆசீவகம். கணபதி வந்து, விநாயகர் வந்து ஒரு ஆசீவக கடவுள் தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். விநாயகர் வந்து ஒரு ஆசீவக கடவுள் தான். ஐயனாரும் வந்து ஒரு ஆசீவ கடவுள் தான். சிவன், முருகன் எல்லாமே ஒரு ஆசீவக தெய்வம் தான். ஆனால் என்னென்னா, பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாம் தனித்தனி மதங்களாக போயிடுச்சு. சிவனை வழிபடுறவங்க வந்து சைவம், கணபதி வழிபடுறவங்க கணபத்தியம், முருகன் வழிபடுறது கௌமாரம் அப்படின்னு ஒவ்வொன்று, பார்வதி தேவதி வழிபடுறவங்க வந்து சாந்தம் அப்படின்னு ஒவ்வொரு மதங்களாக ஆயிடுச்சு. அப்புறம் ஷண் மதங்களாக இருந்தது. பிற்காலத்தில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, இந்த இப்போன்னு சொல்ல முடியாது, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து அவன் ஒரு பேர் வைக்கிறான், ஹிந்துன்னு. அந்த பேரை தான் இப்போ நம்ம வந்து எல்லோரும் ஹிந்து மதம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன குறிப்புகள்லாம் கொடுப்பாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இந்து மதத்தினோட பேர் இருந்துச்சுன்னா சொல்லி சில குறிப்புகள் கொடுப்பாங்க. குறிப்பாக இந்த ஆரிய கூட்டம். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா, இந்த ஆசீவகம் வழிபாட்டு முறையில் ஐயனார் அவர்களுடைய வழிபாடு வருது. அந்த ஐயனார் கோயில்களில் நம்ம இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கருப்பர், சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், வேட்டை கருப்பு, கோட்டை கருப்பு, இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வெவ்வேறு விதமான பேர் இருக்குது. சில இடங்களில் வந்து வெறும் கருப்பரை மட்டுமே கோயிலில் வச்சு வழிபடுவாங்க. இப்போ இது வந்து நம்ம ஒரு ஐயனார் கோயிலில் கருப்பர் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சில இடங்கள்லாம் கருப்பருக்குனே தனியாக கோயில் இருக்கும். 18ஆம் படி கருப்பர் அப்படின்னு இருக்கும். மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனியாக இருக்கும் ஒரு இடங்கள்லாம். குறிப்பாக இந்த அங்கே அழகர் மலை இருக்கு இல்லையா, அந்த மலையிலலாம் அதுக்கு அந்த மலைக்கு போகிற வழியில் ஒரு சில இடங்களில் நம்ம இது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கருப்பர் சார்ந்த கோயில்கள், 18ஆம் படி கருப்பர் கோயில், அதெல்லாம் அங்கே இருக்குது, பார்த்துருக்கோம். மதுரையில் நிறையா இந்த மாதிரி நாட்டார் தெய்வங்கள் இருக்குது. அதில் கருப்பர் கோயில் நிறையாவே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஆசீவ வழிபாடு இருக்குது. அங்கே நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு இருக்குது. அந்த கோயில்களுக்குள்ளார, அந்த ஆசீவ கடவுளுடைய கோயில்களுக்குள்ளார இந்த நாட்டார் தெய்வங்களுக்கு. இப்போ இந்த ஐயனார் வழிபாடே ஆசீவ வழிபாடுன்றது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியல. இப்போ இருக்க தமிழர்கள் தங்களுடைய தடயங்களெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்த கூட்டங்கள்லாம் அதை அழிச்சிட்டாங்க. தடயம்லாம் இருந்தால் தானே உனக்கு அது என்னன்னு தெரியும். தடயத்தெல்லாம் அழிச்சிட்டா நீ என்னத்தையோ வழிபட்டு இருப்ப, அது என்னன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு நடுவில் வந்த கூட்டங்கள் செஞ்ச வேலைகள். ஆனாலும் நம்ம மக்கள்கிட்ட ஒரு இறுக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வழிபாட்டு முறை, மதம் இதெல்லாம் வந்து டக்குன்னு விட்டுற மாட்டாங்க. அது மட்டும் காலங்காலமாக இறுக்கி பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அந்த வகையில் இந்த வழிபாட்டு முறைன்றது ரொம்ப காலமாக தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்மளுடைய பூர்வீகம். இந்த ஆசீவகம் எப்போ தோன்றுச்சுனாவே அதுக்கே கிமு 6ஆம் நூற்றாண்டு போகணுன்னா அது எவ்வளோ காலமாக அது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள்.
அந்த வகையில் இந்த ஐயனார் வழிபாடு அப்படின்றது அப்போலேருந்தே இருக்குது. அந்த ஐயனாரோட கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி சில இடங்களில் கருப்பருக்குனே தனியாக கோயில்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி இடங்களில் சில பேருக்கு அந்த கருப்பசாமி வந்து குலதெய்வமாக இருக்கும். இந்த பெரும்பான்மையான இந்த ஆசிவ கடவுள் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வங்களாக தான் இருக்கும், குறிப்பாக நம்ம தமிழர்களுக்கு. அந்த வகையில் கருப்பர் வந்து நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறது. அந்த கருப்பரை பற்றின படம் தான் இந்த கருப்பு. இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடித்து இயக்கியிருக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்தில் வந்து சாயா பெங்கர் அப்படின்றவர் இசையமைச்சிருக்காரு. அப்புறம் ஆர் கலைவாணன்றவர் வந்து எடிட்டர் வேலை பார்த்துருக்கிறார். அப்புறம் விஷ்ணு அப்படின்றவர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் சூர்யாவுக்கு ஜோடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இந்த படத்தில் வந்து குணச்சித்திரத்தை வேடத்தில் தான் த்ரிஷா அவர்கள் வர்றாங்க. த்ரிஷா அவர்கள் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. அது போக ஆர்ஜே பாலாஜி அவர்களே வில்லன் வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவரோட சேர்ந்து மன்சூர் அலிகான், யோகி பாபு அவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படமே வந்து அந்த சிறு தெய்வத்தினுடைய அவங்க மேலே அந்த கடவுள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது சார்ந்த படம் தான். அது வந்து நிறைவேறுதா, அது நடக்குதா நடக்கலையா, அவங்க மேலே வச்ச நம்பிக்கை அந்த இறைவன் வந்து அவங்க அந்த நம்பிக்கை வச்சவங்களுக்கு காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படம். அந்த படத்தை பற்றி முழுசாக சொல்ல, ஆனால் ஒரு மேலோட்டமாக சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா ஒரு தந்தையும் ஒரு மகளும் வந்து வேறு மாநிலத்திலேருந்து ஒரு புகை வண்டியில் இங்கே வருவாங்க. சென்னை வந்த சென்னைக்கு பக்கத்தில் வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட இருந்த அவங்கக்கிட்ட இருந்த நகை வந்து பறி போகும். தொலைஞ்ச பிறகு அந்த நகையை தேடிட்டு காவல்துறையில் வந்து புகார் கொடுப்பாங்க. அந்த புகாரை எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் நகையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நகையில் ஒரு குறிப்பிட்ட நகையை மட்டும் அவங்க காவல்துறை வச்சுக்கிட்டு மிச்சத்தை மட்டும் தான் இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இல்லையே இந்த நகை வந்து குறையுதே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அதுக்கப்புறம் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு வழக்கு போடுங்கன்னு சொல்லும்போது, அப்புறம் இந்த நகையும் நாங்கள் தரமாட்டோம், இதே நீங்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டு தான் நீங்கள் வந்து திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சி இவங்க வந்து வக்கீலை பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த நிறைய பணம் செலவு பண்ணி இந்த நகையை திருப்பி மீட்டாங்களா இல்லையா. இவங்க எதுக்காக சென்னை வருவாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணும் அப்பா வருவாங்கன்னு சொல்லலை. அவங்களோட மகளுக்கு வந்து அந்த அந்த அப்பா வந்து அவங்களோட மகளுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருப்பார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கல்லீரலில் ஒரு நோய் இருக்கும். அதை குணப்படுத்துறதுக்காக இங்கே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த நகையை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதை விற்று காசாக்கி வைத்தியம் பார்த்தலான்னு நகையை பணத்தெல்லாம் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியாக பணம் கிடச்சிரும், ஆனால் நகை கிடையாது. நகையில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் எதுவுமே அவங்க கைக்கு வராது. எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க கையில் வராது. அதை தான் வழக்கு போட்டு அவங்க வந்து வக்கீல் மூலம் போவாங்க. அந்த வக்கீல்களே ஒரு திருடர்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட காசை பறிச்சுக்கின்னு வழக்கை இழுத்துக்கின்னு போயிட்டுருக்கோம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு காலம் கடந்ததுக்கப்புறம் அவங்க புரிஞ்சிடும், இந்த வக்கீல்கள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, இந்த நீதிமன்றத்தில் நமக்கு தீர்ப்பு கிடைக்காது. சரி வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்தா அந்த வழக்கை வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணுவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ இவர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிப்பார். என்னென்னா, இந்த வழக்கை வந்து வேறு நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கும். இந்த நீதிமன்றத்துலேயும் அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காது. ஏன்னா காலம் தாழ்த்திக்கிட்டு இவங்ககிட்ட பணத்தை பறிச்சுக்கிட்டு நீதி கொடுக்காமல் இருக்காங்க. இந்த சூழலில் அந்த பொண்ணுடைய அந்த வியாதி வந்து இன்னும் அதிகமாகிடுது. அவங்க வந்து பொழைப்பாங்களா மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்களும் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கோயில், அந்த நீதிமன்றத்துக்கு வெளியில் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும். இந்த மகளுடைய அந்த ஒரு தந்தை வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து நமக்கு நீதி கிடைக்கல, இனி கடவுள்கிட்ட போய் இந்த மாதிரி வழிபடும்போது அந்த கருப்பசாமிக்கு வந்து அங்கே ஒரு முறை இருக்குது. மிளகாயை அரைச்சி அந்த கருப்பசாமி மேலே அது ஒரு படையல் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் அந்த கருப்பசாமி வந்து ஒரு சூர்யா ரூபத்தில் வராரு. சூர்யா வந்து அந்த கருப்பசாமியாக வராரு. அவர் என்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காருன்னா, ஒரு வக்கீல் வருவார். வந்து இவங்களுக்கு நீதி பெற்று கொடுக்குறதுக்காக முயற்சி பண்ணி வருவார். அவரை சந்திக்கக்கூடிய கடவுளே இங்கே வந்தாலும் இதுதான் கதி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அதை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார். அதாவது அவருக்கு சில சக்திகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக இருந்து நீங்கள் அதில் ஜெயிச்சு காமிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுவார். அதில் வந்து சூர்யா ஜெயிச்சாரா அப்படின்றது நீதி கதை. அதில் வந்து இந்த தந்தைக்கு வந்து நீதி கிடச்சிதா, இவர் நகையை மீட்டாரா, அந்த மகளுடைய வைத்தியத்தை செஞ்சாரா, அவங்க பொழைச்சாங்களான்றதெல்லாம் நீதி கதை. நம்ம வந்து அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகணும். ஆனால் இந்த படத்தில் அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை, அந்த கடவுளின் மீது இருக்கக்கூடிய அந்த சிறு தெய்வங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மக்களின் மனதில் விதைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு கருப்பசாமி பற்றி ஒரு பாடல் வரும். அந்த பாடல் வந்து மிக மிக பிரபலமாக இருக்குது. நிறைய பேர் அந்த தேட்டரில் அந்த பாட்டு வரும்போதே அவங்க மேலே சாமி இறங்கி
அதாவது சாமி ஆடுற மாதிரிலாம் சில காணொலிகள் பார்க்க நேர்ந்தது. உண்மையிலே அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கு. உண்மையிலே அந்த சாயபங்கர் வந்து நம்ம பாராட்டணும். காரணம் அவர் இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக இசையமைத்திருக்கிறார். ஆனால் அவரும் எஸ்ஜே ராஜ்குமார்னு சொல்லி விக்ரமன் படத்தில் ஒரு பாட்டு போடுவார் இல்லையா, அவரோட பாணி தான். ஒரே டியூனை வந்து வெவ்வேறு விதமாக போட்டிருப்பார். அதை வந்து நம்ம நிறைய விக்ரமன் படங்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பாணியில் தான் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு இசையை எடுத்துக்கிட்டு வேறு பாணியில் வேறு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி போட்டிருப்பார். இந்த காணொலி நிறைய எங்கேயாவது ஆங்கில வார்த்தை வந்தால் அதுக்காக மன்னிக்கும். அந்த மாதிரி சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி சில இசைக்கருவிகளை அந்த அதே இசையை திரும்ப வேறு இசைக்கருவியை பயன்படுத்தி போட்டிருப்பார். அது நல்ல பக்கபலமாக இருந்தது இந்த படத்துக்கு. அதே மாதிரி அந்த கருப்பசாமி சார்ந்த ஒரு பாட்டு வரும், அது ரொம்ப ஹிட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த பாட்டு தியேட்டரில் வரும்போது நிறைய பேர் சாமி ஆடுறாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் அப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி வருது. அதையும் நம்ம காணொலியில் பார்த்தோம். அந்தளவுக்கு அந்த பாடல் வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு ஆகிருக்கு. நிறைய பேருக்கு அது பிடிச்சி போய் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார கருப்பசாமி இறங்கின மாதிரி அவங்க உணர்றாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த படத்தில் வந்து அந்த பாடல் உண்மையிலே நல்லாயிருக்கு. அதில் வந்து சூர்யாவின் நடிப்பு வந்து உண்மையிலே சிறப்பாக இருந்தது. அவர் வந்து ஒரு கருப்பர் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த மாதிரி அந்த திரையை காமிச்சிருக்காங்க. அவரும் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த பாட்டில் வந்து ரொம்ப அருமையாக சில செய்கைகள்லாம் செய்வார், கருப்பசாமி செய்கிற மாதிரியே செய்வார். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தை வந்து சூர்யாவுடைய கேரியரில் ஒரு மைல்கல்னே சொல்லலாம். இது வரைக்கும் சூர்யா நடித்த படங்கள்லேயே இந்த படம் தான் அதிக வசூலை செய்திருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்த்தா 300 கோடியை தாண்டி போயிருக்குது. இது வரைக்கும் நடித்த சூர்யாவின் படங்களில் எந்த படமும் இந்தளவுக்கு அதிகமான கலெக்ஷனை பெறல. இந்த படம் இன்னும் தேட்டரை விட்டு போகலை. அதனால் நம்ம வந்து 300 கோடி இன்னும் முடிவு பண்ணிட முடியாது. 300 கோடி தாண்டி போயிருக்குது. ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இன்னும் பல திரையரங்குகளில் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த படம் இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ ஓடும். அதுக்கப்புறம் அது ஓடிடி தளத்துக்கும் வரும். அதனால் அவங்களுடைய மொத்த வருமானம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். இப்போவே 300 கோடி தாண்டி இருக்குது. உலகம் தான் நிறையா திரையரங்குகளில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது சூர்யாவினுடைய கெரியரில் இது வந்து சிறந்த படம். அவருக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் நிறைய படங்கள் சரியாக ஓடலை. அதில் இந்த படம் தான் அதிகமான வசூலை கொடுத்துருக்குது. அவரோட கெரியர்லேயே 300 கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு. இன்னும் அதிகமாக, அதாவது அவர் சம்பாதிச்சுன்னு சொல்கிறத அந்த படத்துக்கு கிடச்சிருக்குது. இன்னும் அதிகமாக இந்த படம் வந்து லாபத்தை ஈட்டும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு சிறந்த படம். ஏன்னா அவரோட இயக்குன ஒரு முக்கியமான ஒரு படம். அந்த படம் ஏற்கனவே ஒரு மூக்குத்தி அம்மன் ஒரு படம் இயக்கிருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அதை விட இந்த படம் வந்து சிறந்த பேரும் புகழையும் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்குது. நல்ல கதையை, அதாவது நல்ல கதையை இந்த படத்துக்கு இருக்குது. அதுதான் ஒரு பேக் போன் இந்த படத்தினுடைய. அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னென்னா இந்த இசை. அது 2ம் சேர்ந்து 3வது சூர்யாவின் நடிப்பு. அந்த 3ம் சேர்ந்து தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்கு நம்ம சொல்லலாம். மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சிறுதெய்வங்கள் சார்ந்த படங்கள் நிறையா வரணும். நம்ம ஏற்கனவே காந்தாரான்னு ஒரு படம் வந்தது, காந்தாரா 1, காந்தாரா 2. அது வந்து கன்னட படம், தமிழில் மொழிபெயர்த்து வந்தது. ஆனால் அதுவும் சிறுதெய்வங்கள் சார்ந்த படம். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இதே மாதிரி தான் அது வந்து கம்மியான செலவில் எடுத்தாங்க. 400 கோடி 500 கோடி வருமானம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் அதை நோக்கி தான் போகுது. அந்த படம் 400 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த காந்தாரா பகுதி 1. இதுவும் அதை நோக்கி போயிடுனா ஏற்கனவே 300 கோடி தாண்டிடுச்சு. இன்னும் தேட்டரில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஓடிடி தளத்தில் வரும். நிறைய லாபம் இருக்குது இந்த படத்துக்கு. அதனால் கண்டிப்பாக இதுவும் 400 கோடி எட்டும், இல்லை அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது சூர்யாவுக்கும் வெற்றி, அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கலைஞர்களுக்கும் இது மிகப்பெரிய வெற்றி. இப்போது இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் நிறையா வரணும். ஏன்னா இது மாதிரி இந்த படங்கள் வர தான் மக்களுக்கு அந்த சிறுதெய்வங்கள் மீது இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இன்னும் பலப்படும், இன்னும் அதிகமாகும். மக்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை வரும். இது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் சார்ந்தது, வழிபாடு சார்ந்தது. அதனால தான் நம்ம அந்த படத்தை பற்றி பேசுகிறோம். பெரும்பாலும் நம்மளுடைய காணொலிகளில் படத்தை பற்றி பேசுகிறது நம்ம வழக்கம் இல்லை. ஆனால் கலாச்சாரம் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, இல்லை அரசியல் சார்ந்தோ ஏதாவது வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசி தான் ஆகணும். அந்த வகையில் இந்த படம் வழிபாடு சார்ந்து வருது, நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்து வருது. நம்ம ஆசீவகம் வழிபாட்டு முறையில் இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் வருது. அதில் வந்து இந்த தெய்வத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு குலதெய்வங்களாக இருக்கும். கருப்பசாமி அவர்கள், கருப்பசாமி வந்து நிறைய பேர் குலதெய்வமாக இருக்கும். இப்போ மதுரையிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18ஆம் படி கருப்பன் இருக்கும். இப்போ நிறைய ஆசீவ கோயில்னு சொல்லக்கூடிய இந்த ஐநார் கோயில்களில் கருப்பருடைய சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், வேட்டை கருப்பர் அப்படின்னு நிறைய காவ கருப்பர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். நிறைய கருப்பர்கள் இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் இந்த கருப்பர்கள்லாம் வந்து குலதெய்வமாக இருக்கும். ஐயனார் வந்து குலதெய்வமாக இருக்கும். இந்த மாதிரி குலதெய்வ கோயில்களாகவும் நிறைய பேருக்கு இருக்கும். அதை வந்து படத்தில் பிரதிபலிக்க மாதிரி தான். அதே மாதிரி அந்த மூக்குத்தி அம்மனுமே நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும். இந்த மாதிரி குலதெய்வம் சார்ந்த படங்கள் தான் இவர் எடுக்கிறாரு. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றத நம்ம இந்த காணொலியாக பதிவு பண்ணுறோம்.
காந்தாரா படம் நல்ல வெற்றி அடைஞ்சது. அது வந்து கன்னட படம். ஆனால் இப்போ தமிழ் படம்னு சொல்லி வரக்கூடிய ஒரு நாட்டார் தெய்வங்கள் பற்றி எடுக்கப்பட்ட படத்தில் இந்த படம் கற்புன்ற படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த காணொலி வகையில் பதிவு பண்ணுறோம். மக்களுக்கும் அப்போ இந்த நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த தெய்வங்களை பற்றி பேசும்போது இந்த நாட்டார் தெய்வங்கள் குறிப்பாக ஐயனார் வழிபாடுன்றது ஆசீவக முறை. அது வந்து ஆசீவகம் மதம்ன்றதே தெரியாமல் நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க. ஆசீவகம்னு ஒரு மதம் இருக்குது. அந்த மதம் தான் வந்து ஆசியா முழுவதும் இருந்தது. அதன் பிறகு தான் அந்த கண்டத்துக்கு பேரே ஆசியான்னு கொடுத்தாங்க. ஆசீவக மதத்தை வச்சு தான் அந்த கண்டத்துக்கு பேரே ஆசியான்னு வந்தது. அதுவே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆசீவகம் தான் இங்கே பெரும்பான்மையாக பரவி இருந்த ஒரு மதம். இப்போ அந்த மதம் வந்துச்சு, எங்கள் மதம் தான் சிறந்தது, எங்கள் மதம் தான் சிறந்ததுன்னு பல பேர் கூவிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மதம் தான் வந்து ஆசியா முழுவதும் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே சுருங்கி இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த ஆசியா. ஆனால் இப்போ சில இடங்கள் அங்கங்கே மற்ற மாநிலங்களில் எங்கேயாவது 1-2 இடங்களில் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை இப்போ சுருங்கி தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த ஆசிவக வழிபாடு. இப்போ நிறைய இடங்களில் ஐயனார் வழிபாடு, கருப்பர் வழிபாடு, அப்புறம் நிறைய நாட்டார் தெய்வங்கள் பச்சையம்மன், மாரியம்மன், காளி, இந்த மாதிரி நிறைய நாட்டார் தெய்வங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நாட்டார் தெய்வங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதே மாதிரி மக்கள் தொடர்ந்து வழிபடணும் இந்த மாதிரி கோயில்களை. இவங்க தான் வந்து குலதெய்வமாக இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு எந்த குலதெய்வமே தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க குலதெய்வத்தை நோக்கி தேடி போகணும். ஏன்னா அது கூட சில பேருக்கு குறையாக இருக்கும். அது கூட நல்ல விஷயங்கள் நடக்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கும் உங்களோட வாழ்க்கைகளில். அதனால் நீங்கள் அவங்க குலதெய்வம் என்ன அப்படின்றத தேடி போயிச்சு அந்த குலதெய்வத்தை போய் வழிபடணும். அதே மாதிரி இந்த நாட்டார் தெய்வங்கள் இதை வழிபடக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடித்த படமாக இருக்கும். ரொம்ப நம்பிக்கை சார்ந்த படம்ன்றனால இன்னும் அதிகமான நம்பிக்கை அவங்க மேலே அவங்களுக்கு வரும். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நம்பிக்கை வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.